அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம முதலமைச்சர் நம்ம மக்களுக்கு நிறையா நலத்திட்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒன்று கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் நோக்கம் கிராமங்களில் கூரை வீடே இருக்கக்கூடாது, எல்லா வீடுமே காங்கிரீட் வீடாக தான் இருக்கணும். அதான் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் நோக்கம். இது யார் யார் தகுதியானவங்க, யார் யார் தகுதி இல்லாதவங்க, எவ்வளோ பணம் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு எத்தனை பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதன் தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா, குடிசையில் வாழ்கிறாங்கல்ல அவங்க இதுக்கு தகுதியானவங்க. அடுத்தது என்னென்னா, ஒரு கிராமத்தில் குடிசை வீடு இல்லை அப்படின்னாலும் சரி, இல்லை ரொம்ப 1-2 குடிசை வீடு தான் இருக்குது, குடிசை வீடு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும், ஆண்டாண்டு காலமாக குடிசை வீட்டில் இருக்கிறவங்களும் தகுதியானவங்க. இல்லை ரீசெண்டாக குடிசை வீடு போடுவாங்கள்ல அவங்களும் இதுக்கு இந்த காங்கிரீட் வீடு கலைஞரின் கனவு திட்டம் வீட்டில் தகுதியானவங்க. அடுத்தது இந்த திட்டத்தில் நம்ம பலன் அடையணும் அப்படின்னா சொந்தமாக நிலம் இருக்கணும், பட்டா உள்ளவங்களாக இருக்கணும். அடுத்தது என்னென்னா, புறம்போக்கு இடத்துல நத்தம் புறம்போக்கில் ஒருத்தவங்க குடிசை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க நமது ஒரு விஏஓ ஆட்சேபனை தெரிவிக்கலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். நம்ம விஏஓ ஆட்சேபனை தெரிவித்தார், ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்க, ஆற்று ஓரமாக குடிசை போட்டிருப்பாங்க, இல்லை வாய்க்காலில் அடைச்ச மாதிரி குடிசை போட்டிருப்பாங்க. நாளைக்கு அதை தூர் வரும்போது ஊடி இடிப்படும். அதனால் விஏஓ சொல்லுவார், இந்த இடத்துல இவங்க வீடு கட்டலாம், இவங்களுக்கு கட்டக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தகுதி அற்றவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாடகை குடிசை வீட்டில் குடியிருப்பவர் தகுதி இல்லாதவங்க. அடுத்தது வணிக நோக்கத்துக்காக கூரை வீடு போட்டிருப்பாங்க, அதாவது கடை கண்ணி ஏதாவது கடை வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை ஆடு மாடு கட்டுறதுக்காக குடிசையில் கொட்டாய் போட்டு ஆடு மாடு கட்டியிருப்பாங்க. இவங்கெல்லாம் தகுதி இல்லாதவங்க. அடுத்தது குடிசையை சென்ட்ரலாக காங்கிரீட் வீடு கட்டி பின்னாடியோ ஒரு பக்கமோ குடிசையை போட்டிருந்தாங்கனாக்கா அந்த வீடு தகுதி இல்லாதவங்க. அடுத்தது சொந்தமாக பக்காவாக வீடு கட்டி வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கும் தகுதி இல்லாதவங்க. அடுத்தது தகுதியற்ற பயனாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க உதவி பெறுபவர்கள். அடுத்தது என்னென்னாக்கா ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், இவங்கள்லாம் தகுதியற்றவங்க. ஒரு கிராமத்தில் ஒரு 10 பேர் பர்சன்ட்டை ஒரு விண்ணப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இது யார் யாருக்கு தகுதி உள்ளவங்க, யார் யார் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவாக ஒவ்வொரு கிராமத்தையும் நியமிப்பாங்க. அது ஊராட்சி மன்ற தலைவர், உதவி பொறியாளர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒன்றிய மேற்பார்வையாளர், கிராம ஊராட்சி வார்டு மெம்பர், இவ்வளோ பேர் ஒரு டீமாக ஒரு குழுவாக இருப்பாங்க. குழுவாக இருந்து இவங்கவுங்க தகுதி உள்ளவங்க, இவங்க தகுதியற்றவங்க அப்படி செலக்ட் பண்ணி, அந்த தகுதி உள்ளவங்களுக்கு செலக்ட் பண்ணுறாங்கல்ல, அதை கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் பெறணும். ஒப்புதல் பெற்றவுடன் அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வீடு கட்டிக்கலாம். அந்த வீடு எத்தனை வருஷம் இருக்கணும் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 360 அடியாச்சும் இருக்கணும். அது 300 அடி காங்கிரீட் வீடாகவும், பாக்கி 60 அடி அவங்கவுங்க பயனாளிகள் வசதிக்கு ஏற்ப காங்கிரீட் வீடு வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை எளிதில் தீ பிடிக்காத பொருளை கொண்டு எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த கட்டுமான பொருள் அப்படின்ட்டு சிமெண்ட்டு, கம்பி இதெல்லாம் அரசாங்கத்திலே கொடுக்கும், அந்த துறையே கொடுக்கும். பாக்கி இருக்கிற பேலன்ஸ் பணத்தை பயனாளிகள் அக்கௌண்ட் கணக்கில் வரவு வச்சுருவாங்க. அடுத்தது என்னென்னா, இதை இந்த ஜிஓ ஃபுல்லாக படித்தோன்னா ரொம்ப வீடியோ பெருசாக போகுங்கிறதுனால ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு ஃபுல்லாக படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த கவர்மெண்ட் ஆர்டர் அரசாணையை வைக்கிறேன். அது வேணுங்கிறவங்க அதை படித்து பார்த்துக்குங்க. இந்த திட்டத்தின் கீழ் நம்ம ஊராட்சி மன்ற தலைவி நம்ம ஊர் மக்களுக்கு யார் யாருக்கு கொடுக்கலாம், நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, அதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பலனடைய செய்யுமாறு
நம்ம ஊராட்சி மன்ற தலைவரும் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.